தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னைக்கு காலையில 8 மணிக்கு தொடங்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைவடைய இருக்கு. அதாவது 4 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சு அடுத்ததா வாக்கு எண்ணிக்கை தொடர இருக்கு. இந்த நிலையில நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் நமக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் காலையில் 8 மணி அளவில் தொடங்கி நடைபெற்றுட்டு இருக்கு. இது குறித்து நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இந்த இடத்த போட்டி காலத்தில் இருக்கக்கூடிய திரு பார்த்திபன் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட், இந்த இடத்துல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு டீமை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே நோன் ஃபேஸாக இருக்காங்க. இயக்குனர்கள், தயாரிக்கக்கூடியவர்கள் அண்ட் நடிகர்கள், தயாரிக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்கிறவங்க உங்கள் டீமில் ஜாஸ்தியாகவே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆதரவு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. உங்கள் அணியோட ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு உறுதியாக சொல்கிறீங்க? ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஏற்கனவே ஜெயிச்சாச்சு. இனிமேல் வாய்ப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணும்போது 267 அப்படின்னா இதுவரை பதிவானது அப்படின்னா சரி ஓகேங்க, எங்கள் ஓட்டை மட்டுமே சொல்கிறீங்க, ஏன் அவங்க ஓட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி பெரிய நம்பிக்கை இருக்குது. முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா இந்த அணியை தேர்ந்தெடுக்கிறது வந்து அந்த வேட்பாளர்களுடைய கடமை. இதை வந்து நான் பெருசாக கன்வெர்ஸ்லாம் பண்ண விரும்பலை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நோன் ஃபேஸஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பல விதத்தில் உபயோகப்படும். ஒன்று, இந்த சப்சிடி வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10-50 பேர் போய் உட்காந்து ஒரு இடத்துல போராடணும். அப்போ கொஞ்சம் தெரிஞ்ச முகமாக இருந்தால் உடனே உள்ளே போக முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பைரசிக்காக 2004 நான் தனிப்பட்ட முறையில் உண்ணாவிரதம் வந்தேன். அப்புறம் பர்மா பஸ்ஸில் இறங்கி போய் ஒரு பெரிய ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு வந்திருப்பேன். அதே மாதிரி விஷால் பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ நாங்கள்லாம் என்னென்னா வெறும் சினிமா நடிகனை மீறி இந்த சினிமா ஏதாவது நல்ல வகையில் வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எதிரணி சொல்கிறது வந்து இவங்க வெறும் நடிகர்கள், வெறும் இயக்குனர்கள் அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு வந்து ரொம்ப கோமாளித்தனமாக இருக்குது, காமெடியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து முதல் படத்துக்கு அப்புறமேல எல்லா படத்தையும் நான் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் ஒரு தயாரிப்பாளருங்கிற உரிமை எனக்கு இருக்குது. மேபி இந்த பவுடர் போட்ட முகம் வந்து அதுக்கு இடைஞ்சலாக இருக்காது, அது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். அதனால் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாருடைய டவுட் என்னவாக இருக்கும்னா ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்களால் தொடர்ந்து இதில் ஈடுபட முடியுமா இந்த விஷயத்தை. இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி மாற்றிட போகிறோம். அதனால் எல்லாருமே போய் 24/7 அங்கே உட்காந்துட்டே வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. எங்கே வேணாலும் உட்காந்துக்கிட்டு வெறும் மொபைல்லே கூட ஆப்பில் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம். அதனால் நிறைய நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திரு தானு அவர்கள் வந்துட்டு அதிகமான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அதே மாதிரி இங்கே 5 அணிகளாக போட்டியிடக்கூடியவங்க இப்போ 2 அணிகள் வந்துட்டு ஒன்று சேர்ந்து ராதாகிருஷ்ணன் அணியினருக்கு வந்துட்டு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை எந்த விதத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? தானு அவர்கள் கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? அண்ட் அவர் அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த குற்றச்சாட்டு ஏதாவது உண்மையாக இருந்ததுன்னா இன்றைக்கி சாயங்காலம் முடிவுகளில் தெரிஞ்சிடும். அதனால் அது யார்கிட்ட போய் சேருது அந்த குற்றச்சாட்டு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா இந்த அணி மேலே இருக்கிற ஒரு பெரிய கவர்ச்சியும் அது சம்மந்தமான ஒரு பயம் இருக்குல்ல, அது வந்து அவங்கள நிறைய பேச வைக்குது. ஏன்னா அவங்க பாரம்பரியமாக இதில் இருந்திருக்காங்க. அதனால் திடீர்னு அந்த பதவி பறி போகும் போது அவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய உழைச்சிட்டாங்க. என்னுடைய ஃபீலிங் வந்து ஃபில்ம்லேருந்து டிஜிட்டலாக மாறின மாதிரி சினிமா இந்த மாற்றம் ரொம்ப அவசியம். நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்து இந்த சினிமா வந்து அடுத்தடுத்த தளத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணணும். அதுக்கு இவங்கெல்லாம் அட்வைசர்ஸ் மாதிரி இருக்கலாம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அட்வைசர்ஸ் மாதிரி இருக்கலாமே தவிர ஆக்சுவலாக பையன் வந்து வீட்டு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பா வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணணுமே தவிர அது ஒரு பெரிய எதிராளி மாதிரிலாம் பார்க்கவே கூடாது. அதனால் அது இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அவங்கள மாறிடுவாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து கலந்து தான் பேச போகிறோம். அப்போ தானு சாரோடைய அட்வைஸு, டி சிவாவோட அட்வைஸு, கேஆர் சாரோட அட்வைஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வேலை செய்வோம். அதனால் நான் வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப அப்படியே இது ஒரு பெரிய போட்டி மாதிரியே எடுத்துக்கவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இது வரைக்கும் நான் கேன்வஸ் பண்ணவே கிடையாது. இது நியூஸ் 7, எனது வந்து 47 நம்பர். ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. நான் நினைக்கிறது என்னென்னா அது அவங்களுடைய கடமை. நான் என்னுடைய நேரத்தை அதிகமாக இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமா வேண்டாமாங்க அவங்க தான் டிசைட் பண்ணுமே தவிர ஓட்டு போட்டால் ரொம்ப நல்லது, ஓட்டு போடணும்னா எங்களுக்கு நல்லது. ஓகே, கடைசி கேள்வி. இப்போ நாளை உலகம் இளைஞர்கள் கைன்ற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு திரைப்படங்களும் வந்துட்டு இளைஞர்கள் கைக்கு வந்துட்டு மாற்றப்பட்டுக்கிட்டே வருது. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னணியில் இருக்கக்கூடிய பழம்பெரும் தயாரிப்பாளர்களுக்கு என்னெல்லாம் செய்ய விரும்புகிறீங்க? அண்ட் சிறு பட்ஜெட் திரைப்படங்கள் இப்போ வந்துட்டு போட்டியில் இருக்குது, வெளியில் வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவிக்கிட்டு இருக்கு. அதற்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான நடைமுறைகள் கொண்டு வர இருக்கீங்க? முதல்ல வியாபாரத்தை நம்ம வந்து சுலபமாக்கிட்டோம்னாவே இந்த வியாபாரத்தினால முதல்ல என்ன லாபம்? நம்ம வந்து 10 பைசாவுக்கு ஒரு படம் எடுக்கிறோம், அந்த 10 பைசா 11 பைசாவை மாறுறதுக்கு என்ன வழி? இன்றைக்கி இந்தியாவோட இப்போ சினிமா வந்து உலக அளவில் நம்மளுடைய படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவோ ஜப்பானோ எல்லா இடத்துலையுமே படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வியாபாரம் பார்த்து நமக்கு பின்தங்கியே இருக்கிறதுக்கு காரணம் யாரோ 4-5 பேருடைய சூழ்ச்சிக்குள்ளே அந்த வியாபாரம் இருக்குது. முதல்ல அதை உடைக்கணும். டிஜிட்டலாக இந்த படங்களை எப்படி வெளியில் கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு வியாபார வர்த்தக வசதியை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா எல்லாருமே படம் எடுக்கலாம்.
இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள்ன்றது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். சிறு பட தயாரிப்பாளர்கள் அவங்க சிறப்பு படம் பண்ணவங்க தான் அவங்க எல்லாருமே சிறந்த பட தயாரிப்பாளர்கள். என்ன அறிமுகப்படுத்தினதோ, பாரதி சார் அறிமுகப்படுத்தினதோ, பாக்யராஜ் அறிமுகப்படுத்தினது எல்லாமே இப்போ நம்ம சொல்கிற இந்த சிறு பட தயாரிப்பாளர்கள். எனக்கு தெரிஞ்சு பெரிய நிறுவனங்கள் எதுவுமே சிறந்த கிரியேட்டர்ஸை உருவாக்குனதே கிடையாது. இந்த சிறு படம்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க தான் அந்த ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பெரிய ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கு வரமாட்டாங்க, இவங்களுக்கும் அது வாய்ப்பு இல்லை. அதனால் நல்ல படங்கள் எடுத்தே தீரணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து சிறுபட முதலாளிகளுக்கு தான் இருக்கும். அதனால் நான் இந்த படம் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் விட்டுட்டு அதுக்கு வேறு ஏதோ ஒரு நல்ல பேர் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் முதல்ல. ஓகே, தேங்க்யூ. திரு பார்த்திபன் அவர்கள் சொன்ன நிறைய கருத்துக்களை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தேர்தலும் ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு. 4 மணிக்கு மேலே யார் இந்த தேர்தலில் வெற்றி அடைவாங்க அப்படின்னு கூட விரைவில் பார்க்கலாம்.